Hello everyone, Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024க்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதே போல் கவர்மெண்ட் பிடிஎஸ் டென்டல் காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஸ் சீட்டுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதே போல் பிடிஎஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலுமே நியூவாக வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லோரும் ரிப்பீட்டடாக அதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உபயோகப்படுறதுக்காக திரும்பவும் இன்னொரு டைம் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இதில் கூடுதல் தகவல்களும் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த 36 கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு, கல்லூரி கட்டணம் எவ்வளோன்னா 18,073 ரூபாய். இதுவே உங்களுக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஒரு சீட் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா 16,073 ரூபாய். இதுவே இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு, 1,00,000 ரூபாய். அதுவே நீங்கள் ஐபி வார்டில், இஎஸ்ஐசி ஐபி வார்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலுத்த வேண்டிய கல்லூரி கட்டணம் எவ்வளவு, 24,000 ரூபாய். ஓகேங்களா? நீங்கள் அதாவது இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் நீங்கள் வார்டு கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு, 24,000 ரூபாய். சரி, இப்போது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குதுன்னா 18,073 ரூபாய் நீங்கள் கட்டணும். அதில் அந்த 18,073 ரூபாய்க்கு என்ன மாதிரியான ஹெட்டிங்கில் என்ன மாதிரியான ஃபீஸ் எல்லாம் நீங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் கல்லூரிக்கு செலுத்த வேண்டியது 6,000 ரூபாய். சிறப்பு கட்டணம் ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 ருபீஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸாம். காசு அண்ட் டெபாசிட் 1,000 ருபீஸ். லைப்ரரி ஃபீஸ் 1,000 ருபீஸ். யூனிவர்சிட்டி ஃபீஸ் 7,473 ரூபாய். எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். ரெட் கிராஸ்க்கு 100 ருபீஸ். மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் 100 ருபீஸ். ஃப்ளாக் டேக்கு 100 ரூபாய். அப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிதுன்னா 18,073 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். இதுவே பிடிஎஸ் காலேஜில், கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சுன்னா டியூஷன் ஃபீஸ் 4,000 ருபீஸ். ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 ருபீஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸாம். காசு அண்ட் டெபாசிட் 1,000 ருபீஸ். லைப்ரரி ஃபீஸ் 1,000 ருபீஸ். யூனிவர்சிட்டி ஃபீஸ் 7,473 ருபீஸ். எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் 300 ருபீஸ். ரெட் கிராஸுக்கு 100 ருபீஸ். மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் 100 ருபீஸ். ஃப்ளாக் டேக்கு 100 ருபீஸ். டோட்டலாக 16,073 ரூபாய் நீங்கள் கட்டணமாக செலுத்த வேண்டும். இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது 2023 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்துடலாம். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4,50,000 ரூபாய். இது எல்லா தகவலும் 2023 அடிப்படையில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 2024 ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ரிவைஸ்டு ஃபீஸ் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் லேட்டஸ்ட் அப்டேட் வந்த உடனே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம அதை அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பிஎஸ்ஜியில் 13,50,000. என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs. என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 lakhs. இதுவே ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.4 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs. என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs.
என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. கற்பக விநாயகாவில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.35 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. தாகூர் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.35 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. ஓகே, இப்போது 22 காலேஜுக்கும் நம்ம இதே மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக இதில் உங்களுக்கு வந்து எல்லா கல்லூரிகள்லையுமே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரே சேம் ஃபீஸ் தான் 13 லட்சம். அதே போல் என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs தான், அதுவும் ஃபிக்ஸ்டு. என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. இதில் பிஎஸ்ஜியில் 4.5 lakhs, மற்றதுலையெல்லாம் ஒரு சில கல்லூரியில் 4.4 lakhs இருக்குது, ஒரு சில கல்லூரியில் 4.35 lakhs இருக்குது. அப்போது ஆவரேஜாக 4.5 lakhs அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜிக்கு 4.5 lakhs, தாகூருக்கு 4.35 lakhs, தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுக்கு 4.5 lakhs, வேலம்மாளுக்கு 4.4 lakhs, அன்னபூர்ணாக்கு 4.35 lakhs, ஸ்ரீ முத்துக்குமரனுக்கு 4.35 lakhs, திருச்சி எஸ்ஆர்எம்முக்கு 4.5 lakhs, கற்பகம் ஃபேக்கல்ட்டிக்கு அதாவது கற்பகம் கோயம்புத்தூர் 4.4 lakhs, மேல்மருவத்தூர் 4.5 lakhs, கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 4.35 lakhs, அருணை திருவண்ணாமலைக்கு. இது எல்லாமே இப்போ நம்ம சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபிக்ஸ்டு 13.5, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. அருணை திருவண்ணாமலைக்கு 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, இந்திரா மெடிக்கல் காலேஜில் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, சுவாமி விவேகானந்தா நாமக்கல்லில் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, பனிமலருக்கு 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, செயின்ட் பீட்டருக்கு 4.5 lakhs கிருஷ்ணகிரி, மாதா மெடிக்கல் காலேஜுக்கு 4.35 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு 4.5 lakhs, பிஎஸ்பி காஞ்சிபுரம் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு. இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு 1 lakh rupees டியூஷன் ஃபீஸு வித் சர்வீஸ் பாண்ட் இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்லேயும் அதே மாதிரி சர்வீஸ் பாண்டு. இது பார்த்தீங்கன்னா 53,000 rupees மேனேஜ்மெண்ட் சீட்லேயே, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் சிஎம்சி வெள்ளூர் தான் இருக்கிறதுலேயே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவாக இருக்கக்கூடிய கல்லூரி. அதாவது தனியார் கல்லூரிகளில் அதில் தான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஸ்ரீனிவாசம் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம் திருச்சிராப்பள்ளியில் 55.4 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16.2 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29.4 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25.8 lakhs. 25.8 லட்சம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரெட் ஹில்ஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 5.4 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16.2 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29.4 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25.8 lakhs. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் இருக்குது 5.4 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16.2 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29.4 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25.8 lakhs. பிடிஎஸில் செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 2.5 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 6 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 9 lakhs. இப்போது இது எல்லாமே நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது போக அடிஷ்னலாக காலேஜில் எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? அது கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடும். இது வந்து கல்லூரி எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான். அதனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸு, புக் ஃபீஸு, மற்ற ஃபீஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் கல்லூரிகளில் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த கல்லூரிகள் எல்லாம் சீட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படிங்கிறத 2024 கவுன்சிலிங் வந்தோடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். நீட் யூஜி 2024க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ், கரெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்குது. இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய நம்ம வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்ருக்கிற
ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாருக்காவது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், அது போக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி சென்டாக்கில் இது எல்லா கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜில் நீங்கள் போய் டே 1 ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து முழுமையான வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து கம்ப்ளீட்லி பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. 2023 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு 1,30,000, அதாவது எல்லா கேட்டகரிக்கும் 1,30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது எல்லா கேட்டகரி அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்களா, மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறீங்களா, இதை பொறுத்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். அதே போல் ஆல் இண்டியா கோட்டாக்காக இருந்தால் மேக்ஸிமம் 2,10,000 ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் சென்டாக்குக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் ஆயிடுச்சா, உங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற எண்டு வரைக்கும், அதாவது கடைசி நாள் வரைக்கும் 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மளுடைய கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜ் வந்து தொடரும். அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளலாம். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அப்பப்போ எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணணும், அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்குதா அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து 1 or 2 டவுட்ஸ் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இன்றைக்கி டேட்டு வந்து 12th April 2024. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் இருக்குது, 23 நாள். இந்த டேட்டில் நான் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டேன். மார்க் டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறேன், ஆஃப்லைனில் படிச்சுட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்ருக்கிறேன், ஆன்லைனில் படிச்சுட்ருக்கிறேன், வீட்டிலேருந்து தான் படிச்சுட்ருக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர் தேவைப்படுது, நான் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.